சரஸ்வதி ராஜமணி அப்படிங்கிறது அவங்களுடைய பெயரே கிடையாது. அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த வரலாறுல சரஸ்வதி ராஜமணி அப்படின்னு சொன்னியே விக்கி, அதுக்கும் இப்போ நீ சொல்கிற ட்விஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சுபாஷ் சந்திர போஸ் இங்கே அவங்களுடைய வீட்டுக்கு வந்தது வேறொரு ட்விஸ்ட் வழியாகத்தான். இப்படி ஒரு சிறு பிள்ளை வந்து இவ்வளோ நகையை தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய இராணுவத்தை சார்ந்தவங்க சுபாஷ் சந்திர போஸ்ட்டை கேட்கும்போது அவங்களுடைய வீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதன்படி நேதாஜி அவர்களை இந்த சரஸ்வதி ராஜமணி அப்படிங்கிறவங்களுடைய வீட்டில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுடைய தந்தை கூட பேசிகிட்டு இருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ராஜமணி அவர்கள் பள்ளியை முடிச்சுட்டு வராங்க. சுபாஷ் சந்திர போஸை பார்த்த உடனே துள்ளி குதிக்கிறாங்க. என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு, நான் சுபாஷ் சந்திர போஸை பார்த்துட்டேன், என்னுடைய ரத்தத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனவங்க இன்னும் கொஞ்சம் நகைகளை எடுத்துகிட்டு வராங்க. இதை தான் பார்ட் 1ல் பார்த்தோம். அப்படின்னா இந்த பாகத்தில் ராஜமணி எப்படி சரஸ்வதி ராஜமணியாக மாறினாங்க, எப்படி இந்தியாவுக்காக இந்திய உளவு பிரிவில் மிக குறைந்த வயதில் முதல் பெண்ணாக ஒரு உளவாளியாக மாறினாங்க, இந்த ஒரு உலகத்தில் பெண்களுக்காக தனியான ஒரு ஆயுதப்படையை உருவாக்கியது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அந்த ஆயுதப்படையில் இவங்களுக்கு வேலை இல்லாமல் போனதே அதனுடைய காரணம் என்ன? கடைசி காலகட்டத்தில் இந்தியாவில் அவங்க என்னென்ன துன்பங்களை அனுபவித்தாங்க இப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். விடுதலை போரில் தமிழ் பெண்கள் தமிழ் ஆடியோ புக் குக்.fm டவுன்லோட் பண்ணுங்கள். TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 199 ரூபாய், அப்படி இல்லைனா 399 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குக்.fmல இருக்குது. விடுதலை போரில் தமிழ் பெண்களுடைய பங்கு என்ன, எவ்வளவு பெண்கள் விடுதலை போரில் தமிழர்களாக போராடி இருக்கிறார்கள், அவங்களுடைய வரலாறு ஏன் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற பல இன்ஃபர்மேஷனை அந்த ஒரு ஆடியோ புக் உங்களுக்கு தரும். ஸோ அந்த புத்தகத்தை கேட்டு பாருங்கள். கேட்டு பார்க்கும்போதே இவ்வளவு பிரம்மாண்டமான வரலாறு நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியும் உங்களுக்குள் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே குக்.fm டவுன்லோட் பண்ணுங்கள். TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணலாம். ராஜமணி பள்ளி விட்டுட்டு வராங்க. வீடு எல்லாம் கூட்டம். வந்து பார்க்கும்போது நேதாஜி அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அவங்க கிட்ட கிடைச்ச நகை பணம் எல்லாமே கொடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் கேட்குறாங்க, அம்மா நீ சிறு பிள்ளையாக இருக்க, உனக்கு ஒரு 16 வயசு இருக்குமா, நிறைய நகைகளை உன்னுடைய காதில் கழுத்தில் இருந்தெல்லாம் எடுத்து என்னுடைய ஃபைட்டர்கிட்ட கொடுத்தியாமே, அதை திரும்பியே எடுத்துக்கொள்ளுமா, தெரியாமல் நீ கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ராஜமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, தெரியாமல் கொடுக்கல, என் தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் இப்போ செஞ்சுருக்கேன், இன்னும் என்னால் என்ன செய்ய முடியுமோ என் உயிரை கூட கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அளப்பறியாத ஒரு பாசம். அந்த பெண் மீது பாசம் மட்டும் கிடையாது, அவளுடைய வீரம் மீதும் தாய் நாடு மீது அவங்க வச்சிருக்கிற அந்த பற்று மீதும் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு ஏற்படுது. நீ கொடுத்தது லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறது இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும், ஆனால் நீ சரஸ்வதி, சொல்லப்போனால் நீ அறிவான பெண், வீரமான பெண், உனக்கு இன்னையிலேருந்து சரஸ்வதி அப்படிங்கிற பெயரும் நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேதாஜி அவர்களால் வைக்கப்பட்ட பெயர் தான் சரஸ்வதி. அன்றிலிருந்து தான் ராஜமணி அவர்கள் சரஸ்வதி ராஜமணியாக அறியப்படுகிறார்கள். இப்படி சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அவங்களுடைய வீட்டில் வச்சு நேதாஜி அவர்களை பார்த்த பிறகு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, என்னுடைய நகை பணம் இது எதை வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம், ஆனால் என்ன உங்களுடைய ஆர்மியில் சேர்க்கணும், இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் நானும் ஒரு அங்கமாக மாற வேண்டும், தாய்நாட்டுக்காக போராட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயதில் உன்னை நான் கூப்பிட்டுட்டு போகவா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்க்குறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பேரண்ட்ஸ் முகத்தில் எந்த விதமான பதட்டமும் கிடையாது. அவருடைய தந்தை முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஒரு காந்திய கொள்கையில் ஈடுபாடுள்ள ஒரு தந்தை நேதாஜி வந்து தன்னுடைய மகளை கூப்பிடும்போது சின்னதாக பதட்டம் அடையணும். ஆனால் அந்த தந்தைக்கு அவங்களுடைய மகள் என்னவாக வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளும் அந்த மகளுடைய ஆசை என்ன அப்படிங்கிறதும் நல்லா தெரிந்த தந்தையாக இருந்ததால் நேதாஜி அவர்களுடைய படையில் சேர்றதுக்கு எந்த விதமான தடையும் கொடுக்கல. ஸோ நேதாஜி அவர்களுக்கு சம்மதம் கிடைக்குது. இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்கள் இப்போ நேதாஜி அவர்கள் கூட கிளம்புறாங்க. ட்ரைனிங்
கடுமையான ட்ரைனிங், காலையிலேயே எந்திரிக்கணும், பலவிதமான ட்ரைனிங், அதுவும் பிஸ்டல், அவங்க விதவிதமான துப்பாக்கிகளை சுட்டு பயிட வேண்டும், நிறைய விதமான செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத படிக்கணும். இது எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும், ஏன்னா ஒரு பணக்கார வீட்டு பெண் இவ்வளவு கஷ்டமாக காலையில் எந்திரிச்சு பல வேலைகளையும் செய்யும்போது இதுதான் சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய வாழ்நாளில் மிக முக்கியமான நாட்களாக அவர் கருதுவது. ஸோ அப்படிப்பட்ட ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரைனிங் போது ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுவரையிலும் 1937, 40, 42, 43 இந்த காலகட்டத்தில் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், இந்திய பெண்கள் சாரி மட்டும்தான் உடுத்துனாங்க. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சாரி உடுக்கக்கூடாது, நீங்கள் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரையிலும் பெண்களுக்கான தனியான ஒரு இராணுவ படை அப்படிங்கிறது எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்கிறாங்க, பெண்களுக்கான ஒரு படை நான் உருவாக்கி இருக்கிறேன், ஜான்சி ராணி அப்படிங்கிறதா அந்த படை, ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராணி ஜான்சி ரெஜிமெண்ட் அப்படிங்கிறதுல பல பெண்கள் அவங்களுடைய ப்ராக்டிஸை, அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் எப்படியாவது சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு வைராகியத்துடன் சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அவங்களுடைய ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இப்படி ட்ரைனிங் எடுக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு நண்பன் கிடைக்கிற மாதிரியே அவங்களுக்கும் ஒரு தோழி கிடைக்கிறாங்க. அந்த தோழியின் பெயர் துர்கா. இந்த தோழி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன செஞ்சாலும் சரி, எப்போ வேணாலும் சரி, இந்த இரண்டு தோழிகளும், அதாவது சரஸ்வதி ராஜமணியும் துர்கா அவர்களும் ஒரே போல இருப்பாங்களாம். இவங்களுடைய குறிக்கோள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு உதவ வேண்டும். இவங்களுடைய அடுத்த குறிக்கோள் இந்தியாவுக்கு உதவ வேண்டும். இவங்களுடைய அடுத்த குறிக்கோள் வேறு எந்த குறிக்கோளும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால காலையிலேயே இவங்களுடைய ட்ரைனிங் ஆரம்பிக்கும். மதியம் இரவு ஆனாலும் சரி அவங்களுடைய ட்ரைனிங் முடியாதான், அப்படி திரும்ப 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 எடுத்துக்கொள்வார்களாம். பெண்மையின் மென்மை அப்படிங்கிறது அவங்கள விட்டு செல்ல செல்ல ரொம்ப ஹார்டாக மாறுறாங்க. எந்த யுத்தம் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக மாறுறாங்க இந்த சரஸ்வதி ராஜமணி மற்றும் துர்கா, இந்த இரண்டு தோழிகள். ஸோ ராணி ஜான்சி ரெஜிமெண்ட்ல நிறைய பேரை புதுசாக வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கண்டிப்பாக அந்த ரெஜிமெண்ட்ல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி துர்காவும் பேசிக்கிறாங்க, அதே மாதிரி சரஸ்வதி ராஜமணியும் பேசிக்கிறாங்க. நிறைய பேரை கூப்பிடுறாங்க. கடைசி வரைக்கும் இந்த இரண்டு பெண்களையும், இந்த இரண்டு தோழிகளையும் கூப்பிடவே இல்லை. ஏமாற்றம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நம்மளை ஏன் அவருடைய படையில் சேர்க்கவில்லை அப்படிங்கிற கேள்வியுடன் அன்றைக்கு இருக்கிறார்கள். அப்போ தான் திடீர்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருது. பதறி அடிச்சுட்டு போகிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடம் போகும்போது தான் தெரியுது, நீங்கள் நாளையிலேருந்து வேறு வேஷம் போடணும். என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஏன் வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீ செஞ்சது தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், வேறு எதுவுமே கிடையாது. இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லாட்டி இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய படையில் சாதாரண ஒரு நர்ஸாக சேர்க்கப்படுறாங்க. அங்கே அடிப்பட்டு இருக்கக்கூடிய INA, அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்குது பார்த்தீங்களா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வீரர்களுடைய படை. அந்த படையில் அடிப்பட்ட நபர்கள், வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு காயத்தை ஆற்றுவது, அவங்களுக்கு மருந்து கொடுப்பது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, இதுதான் சரஸ்வதி ராஜமணி அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலை. ஒரு கட்டத்தில் சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அப்படி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷனுடைய ராணுவ வீரர் அப்படியே அந்த வழியாக வாரார். மாறு வேஷத்தில் வரார். ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்துருக்கிறனால கரெக்டாக தெரிஞ்சிருச்சு இவர் பிரிட்டிஷனுடைய ராணுவ வீரர் தான் அப்படின்னு சொல்லி. அந்த ராணுவ வீரர் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில் இருக்கக்கூடிய இன்னொரு ராணுவ வீரரை சந்தித்து கொள்கிறார்கள். ஏதோ விதமான பேப்பர் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு பிரிட்டிஷனுடைய ராணுவ வீரர் பணத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த சரஸ்வதி ராஜமணி அவர்களுக்கு ஒரு டவுட், கண்டிப்பாக நேதாஜி அவர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடக்குது, இதை நம்ம அவர்கிட்ட சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரடியாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடம் அவ்வளவு தைரியமாக ஒரு தலைவனை பார்த்து, தலைவா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம நாட்டுக்கு இது பிரச்சனையாக மாறலாமா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கூடவே இருக்க அவங்களுடைய அடுத்த கட்ட ராணுவ வீரர்களிடம் இதை பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரிச்சதில் நமக்கு எதிராக உளவு வேலையை செய்து கொள்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி நேதாஜி அவர்களுக்கு கிடைக்குது. இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சிருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஸோ இந்த ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறதுக்கான காரணம். இந்த ஒரு விஷயம்தான் துர்கா அவர்களையும் சரஸ்வதி ராஜமணி அவர்களையும் ஒன்றாக இவர்கள் இணைப்பதற்கான காரணம். ஏன்னா துர்கா அவர்களும் இதே மாதிரி டேலண்டான ஒரு பெண் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மீதும் அந்த வீரத்தின் மீதும் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்த வேறொரு பெண் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இதே மாதிரி பல பெண் போராளிகளை நம்ம மறந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னதில் இரண்டு பேருக்கும் எதுவுமே புரியலை. மறுநாள் காலையில் இவங்க இரண்டு பேருடைய முடி அப்படிங்கிறது வெட்டப்படுகிறது. இவங்களுடைய சிகை அலங்காரங்கள் முழுவதுமாக மாற்றப்படுகிறது. இவங்களுடைய ஆடை மாற்றப்படுகிறது. பார்க்க இரண்டு பேருமே ஆண்களாக தோற்றமளிக்கிறார்கள்.
நம்ம ஆண்களாக மாறிட்டோம், அப்படின்னா எங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கேருந்து 600லேருந்து 700 கிலோமீட்டர் தள்ளி பிரிட்டிஷ்னுடைய ஒரு கேம்ப் இருக்குது. அங்கே நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஆஃபீஸ் பாயா, இல்லை எடுபடி வேலைக்கு, இல்லை அங்கே இருக்கக்கூடிய சமையல் வேலைக்கு, இல்லை அவங்களுடைய ஷூவை பாலிஷ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். அதில் நீங்கள் 2 பேரும் போய் இணைந்து கொள்கிறீர்கள். அப்படி இணைந்த பிறகு அங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதெல்லாம் நமக்கு தரணும். அங்கே இருக்கக்கூடிய உளவாளிகளிடம் கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சரஸ்வதி ராஜமணி அவர்களுக்கு கொஞ்சம் பயமும், அதே நேரத்தில் நேதாஜி அவர்கள் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே மறுப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. 600லேருந்து 700 கிலோமீட்டர் இதே இடத்துல, அதாவது பிரிட்டிஷனுடைய கேம்புக்குள்ளே உள்ள 2 பெண்கள் மட்டும் ஆண்களாக என்ட்ராகிறாங்க. அப்படி என்ட்ராகி நிறைய வேலைகள் செய்ய வைக்கிறாங்க, நிறைய வேலைகளை செய்கிறாங்க. பிரிட்டிஷ் எந்த வேலை கொடுத்தாலும் இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கூடவே 2வது உலகப் போரில் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், அடுத்த கட்ட நகர்வு, இந்தியாவுக்கு எதிராக பிரிட்டிஷனுடைய நகர்வு, இப்படின்னு சொல்கிற செய்திகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு பிறகு நிறைய இன்ஃபர்மேஷன். சொல்லப்போனால் பிரிட்டிஷ்லேருந்து ஆயுதங்களை கூட இவங்களால் எடுக்க முடியும். அந்தளவுக்கு இவங்க எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய ஆயுதங்கள் ஐஎன்ஏவுக்கும் தேவை, நேதாஜி அவர்களுடைய படைக்கும் தேவை. அந்த ஆயுதங்களும் இதே பிரிட்டிஷ் கேம்ப்லேருந்து கைமாற்றம் செய்யப்படுகிறது. காரணம் இந்த 2 பெண்கள் மட்டும்தான். ஐயையோ, இவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கிற இந்த ஒரு பெண்களுடைய வீர சாகச உளவு வேலைகளில் திடீரென ஒரு பிரச்சனை. துர்கா அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். துர்காவை இப்போதும் ஆண் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க உளவு வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருது. சிறையில் அடைக்க உத்தரவு வருது. துர்கா கூடவே இருந்தவங்க தான் ராஜமணி அவர்கள், சரஸ்வதி ராஜமணி அவர்கள். வேணும்னா சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அன்னைக்கே அந்த கேம்பை விட்டு ஓடி இருக்கலாம். இல்லைனா அந்த துர்கா செத்தாலும் பரவாயில்ல, நாம் நம்முடைய வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் நம்மை நம்பி வந்த நம்முடைய தோழி, இதே இந்தியாவை சார்ந்தவர், இந்தியாவினுடைய போராட்டத்தில் இவருக்கும் ஒரு பங்கு இருக்குது, அவருடைய விடுதலைக்கு நாமும் பாடுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வராங்க. சுற்றி முற்றி எந்த ஹெல்ப்பும் கிடையாது. ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் தெரியுமா? சிறைச்சாலையை க்ளீன் பண்ணக்கூடிய அந்த வேலையில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அந்த சிறைச்சாலையை நோட்டம் போடுறாங்க. கரெக்டான தருணம் வருது. எந்த சிறைச்சாலையில் இவங்க அடைக்கப்பட்டிருக்காங்களோ, துர்கா அடைக்கப்பட்டிருக்காங்களோ, அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி ராஜமணி அவர்கள் சொல்கிறாங்க. துணைக்கு இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரையும் கூப்பிடுறாங்க. இந்த 2 நபர்கள் அந்த சிறை வாசல் அப்படிங்கிறது திறக்கப்படுகிறது. துர்கா இருக்கக்கூடிய சிறை கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்படுகிறது. அங்கே ஒரு அதிகாரி உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த அதிகாரியை வெளியே கொண்டு போனாதான் இப்போ தப்பிக்க முடியும். அப்போ இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அவங்க கூடவே இன்னொரு நபர் வந்தாங்கன்னு சொன்னேன் பாருங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க கிட்ட ஒரு குடம் தண்ணியை கொடுத்து அந்த தண்ணியை சும்மா ஊற்றி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீர் ஊற்றப்படும் அந்த சவுண்டை பார்த்து துர்கா அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள். சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அவங்களுடைய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட தன்னுடைய உயிர் தோழியை பார்த்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இந்த தண்ணீர் அப்படிங்கிறது அந்த சிறைவாசல்லேருந்து அந்த அதிகாரி வரை செல்கிறது. என்னம்மா இப்படி தண்ணியை கொட்டிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி என்ன செய்கிறாரு? வெளியில் போகிறார். ஏன்னா அவருடைய ஷூ நனைஞ்சிரும் பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த அதிகாரியும் இல்லை, சரஸ்வதி ராஜமணி அவர்கள் இந்த துர்கா இருந்த சிறை கதவை எப்படியாவது ஓப்பன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா உள்ளே லாக் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹேர்பினை எடுத்து அதை அன்லாக் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டுனாலும் அன்லாக் பண்ணிட்டாங்க. துர்கா அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். துர்காவும் சரஸ்வதி ராஜமணி அவர்களும் கட்டிப்பிடித்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நேதாஜிக்காக ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த சிறையை விட்டு ஓடுறாங்க. கொஞ்ச தூரத்தில் துப்பாக்கி சவுண்ட் அப்படிங்கிறது கேட்குது. துர்கா திரும்பி பார்க்குறாங்க. சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய காலில் துப்பாக்கி தோட்டாக்கள் நுழைந்து விட்டது. வழியில் அழுதாலும் ஓடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப திக்கி திணறி ஓடிட்டாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில், பெரிய மரத்தில் உச்சியில் ஏறுறாங்க இந்த 2 பேரும். 1 தினம், 2 தினம், 3 தினம் உச்சியிலே இருக்காங்க. கீழே ரொம்ப பெரிய அளவு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய பிரிட்டிஷ் இராணுவத்தினர். 3 தினங்களுக்கு பிறகு அசைவுகள் எதுவுமே இல்லை, பசியும் இருக்குது. வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி 600 கிலோமீட்டரை ஓடி கடக்குறாங்க. 600 கிலோமீட்டர்லையும் பல பிரச்சனைகள் வரலாம், காட்டு விலங்குகள் வரலாம், வழி மாறி போகலாம். ஆனால் எப்படியாவது இந்த இன்ஃபர்மேஷனை நேதாஜி அவர்களிடம் கூற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நேதாஜி அவர்களுடைய கேம்பில் வந்து விழுகிறார்கள் இந்த சரஸ்வதி ராஜமணி மற்றும் துர்கா. அவங்க விழும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா நினச்சாங்க? செத்துட்டாங்கன்னு நினச்சாங்களாம். ஓடி போய் எல்லாரும் பார்க்குறாங்க, உயிர் இருக்குது, தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறது, எந்திரிக்கிறாங்க.
அப்படி எந்திரிச்ச பிறகுதான் இந்த துர்கா மற்றும் சரஸ்வதி ராஜமணி அவர்கள் அங்கிருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்களோ அத்தனையும் சொல்றாங்க. அப்படி சொன்ன பிறகு இதே இன்ஃபர்மேஷன் நேதாஜி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நேதாஜி அவர்கள் சரஸ்வதி ராஜமணி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. உன்னுடைய இந்த வீரதீர செயலை நான் பாராட்டுறேன். உன்னுடைய சக தோழியை நீ காப்பாற்றினாய், இதே மாதிரி உன்னுடைய தாய்நாட்டையும் நீ காப்பாற்றுவாய் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு. கண்டிப்பா உன்னுடைய பெயர் இங்கே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்த்து செய்தி தான். ஸோ இப்போ சரஸ்வதி ராஜமணி அவர்களுக்கு ஐயோ நம்ம அந்த உளவு வேலையை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற அந்த டென்ஷன் இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நம்மளை பாராட்டியிருக்காரு, நாம் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1945 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. ஐஎன்ஏ கலைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. நிறைய நேரத்தில் ஐஎன்ஏ கலைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாலும் அங்கிருந்து இங்கிருந்து கிடைக்கும் உளவு செய்திகள் எல்லாமே இந்தியாவினுடைய இராணுவத்துக்கும் இல்லை இந்தியாவினுடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது இதே சரஸ்வதி ராஜமணி அவர்களிடம் கேட்கப்படுகிறது, எங்கே போகிறீங்க? நான் இந்தியாவுக்கு போகிறேன், என் தாய்நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரஸ்வதி ராஜமணி அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு தங்க சுரங்கத்தை முதலாளியாக வைத்த அந்த பெற்றோருடைய மகளாக பிறந்த ராஜமணி அவர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க. அப்படி வரும்போது நம்முடைய அரசாங்கம், அன்றைய அரசாங்கம் சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய பெட்டி படுக்கைகள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது, உடுக்க துணி கூட இல்லாமல் இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. 1947 நமக்கு விடுதலை. 1971 வரை இந்த ஐஎன்ஏல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய படையில் நமக்காக போராடிய எந்த ஒரு வீரருக்கும் நீ சுதந்திர வீரர் தான், நீ சுதந்திர போராட்ட தியாகி தான் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படவில்லை. அழக்கழிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கான எந்த உதவிகளும் செய்யப்படவில்லை. அதில் இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்களும் இருந்தார்கள். 1971 தான் ஐஎன்ஏல வேலை பார்த்தவங்களும் சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. சுதந்திரத்துக்காக போராடியவர்களுடைய பென்ஷன் பணமும் இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் இந்த பென்ஷன் பணத்தை எல்லாம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைக்கிறார்கள். காரணம் தெரியுமா? இவங்களுக்கு அலோட் பண்ணப்பட்ட வீடு ஒரு ரூம், வேற யாருமே இல்லை. ஆனால் இவங்க செஞ்ச வேலைகள் அப்படி கிடையாது. நிறைய டெய்லர் ஷாப்புக்கு போவாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய துணிகள், வேஸ்டான துணிகள் எல்லாமே எடுத்து அதை தைத்து அது வழியாக பல அனாதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற உதவு மனப்பான்மையுடன் பல வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள். 2006 சுனாமி, அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்னுடைய பென்ஷன் பணம் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நாள் சேகரித்த பணத்தை கொடுக்கிறார்கள் சரஸ்வதி ராஜமணி அவர்கள். ஒரு கட்டத்தில் தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அதுவும் சின்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்து உயிர் விடுகிறார்கள் சரஸ்வதி ராஜமணி அவர்கள். பல அரசு விழாக்கள், பல கல்வி விழாக்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு வரலாறை திரைப்படமாக எடுத்தா எவ்வளவு ட்விஸ்ட் இருக்கு, எவ்வளவு உண்மை கதை இருக்கு, எவ்வளவு விறுவிறுப்பு இருக்கு. இதை யாராவது எடுக்க முன்வந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த சரஸ்வதி ராஜமணி அவர்களுடைய புகழ் இன்னும் ஓங்கும். இதே மாதிரி மறைக்கப்பட்ட வீரர்கள், இல்லாட்டி நமக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பலராலும் மறைக்கப்பட்ட பல சரித்திரங்கள் இருக்கு. தேடுவோம் ஒவ்வொன்றாக. இன்னைக்கு உங்க மனதில் ஒரு வீர பெண்மணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பெயர் தான் சரஸ்வதி ராஜமணி அவர்கள். அந்த பெண்மணியும் அதே மாதிரி பல கூட்டத்தையும் உருவாக்கி இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய மிக முக்கியமான தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். என்றென்றும் வாழட்டும் இவர்களுடைய பெருமை. இந்தியா இருக்கும் வரை, இந்தியாவினுடைய பெருமை இருக்கும் வரை இவர்களுடைய பெருமையும் அது போலவே வானுயர பறக்கட்டும். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.